ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். 25,000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்லாம் கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப்க்கு நியரான ஸ்பெக் ஷீட்டோட நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல இப்போ மார்க்கெட்ல என்னென்ன பெஸ்டான ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்காக லிஸ்டிங் பண்ண போறேன். ஸோ பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் அண்டர் 25K வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல நான் 5th பிளேஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்ம சாம்சங் ஃபேன்ஸ்க்கான மொபைல் சாம்சங் கேலக்ஸி A52. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன அப்படி ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் 6.5 இன்ச்சஸில் Amoled Display Full HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அதோட அந்த டிஸ்பிளேல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் பேட்டரிக்கு 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 720G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக 20 மெகாபிக்சல்கான செல்ஃபி கேமரா, 64 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் 5 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரியான குவாட் ரியர் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6GB 128GB வேரியண்ட்டை 23,800 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அண்டர் 25K பிரைஸ் செக்மெண்ட்டில் சாம்சங் கிட்ட இருந்து எனக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும். அது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஆனால் நல்ல கேமரா சென்ட்ரிக்காக கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கேமரா சென்ட்ரிக்கா நமக்கு பிரைமரி அண்ட் செகண்டரி சென்சார் மட்டும் இல்லாம மேக்ரோ டெம்செட்ஸ் அதுல எல்லாமே கொஞ்சம் பெஸ்டா 5 மெகாபிக்சல்கான சென்சார் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. அது போக செல்ஃபி கேமராவுமே 20 மெகாபிக்சல்கான ஒரு டீசென்டான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்ன இஷ்யூனா இங்கே Snapdragon 720G அப்படின்ற இந்த சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா 23,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டவுன் கிரேடடான சிப்செட் தான். அதே மாதிரி 25 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்பெக்கை மட்டும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் சாம்சங் கிட்ட இருந்து இந்த சாம்சங் கேலக்ஸி A52 அப்படின்ற ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணலாம். கேமரா சென்ட்ரிக்கா ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு. அடுத்து 4th பிளேஸ்க்காக நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் OnePlus ஃபேன்ஸுக்காக OnePlus Nord CE2 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க பேக் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட்னு பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் ஃப்ளூயிட் Amoled Display 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக பேட்டரிக்கு 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கு. பர்ஃபார்மன்ஸுக்கு Dimensity 900 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதோட 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 64 மெகாபிக்சல்கான ட்ரிபிள் ரியர் செட் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த OnePlus Nord CE2 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனில் 6GB RAM 128GB இன்டர்னல்கான வேரியண்ட்டை 24,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் இப்போதைக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அண்டர் 25K பிரைஸ் செக்மெண்ட்டில் OnePlus மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெக் ஷீட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த OnePlus Nord CE2 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வரைக்கும் எல்லா ஸ்பெக்குமே நமக்கு கொஞ்சம் கம்ப்ளீட்டாகவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா இதுலயும் நமக்கு Mediatek சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. Dimensity 900 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் தான் அப்படின்னாலும் OnePlus ஃபேன்ஸ் நிறைய பேர் OnePlus கிட்ட இருந்து Snapdragon சிப்செட் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது இல்லாதது இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு சின்ன டிராபேக்கா இருக்கு. அடுத்து 3rd பிளேஸ்க்காக நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி கிட்ட இருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆயிருக்கக்கூடிய Realme 9 Pro Plus அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் 6.4 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் Amoled Display 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 60 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. அண்ட் கேமரா 16 மெகாபிக்சல்கான செல்ஃபி கேமரா, 50 மெகாபிக்சல்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் ரியர் செட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரால Sony IMX766 அப்படின்ற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சென்சார் யூஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் இந்த பிரைமரி கேமரால கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அண்டர் 25K பிரைஸ் செக்மெண்ட்ல இப்போ மார்க்கெட்ல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் அது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருந்தாலும் இந்த சப்போர்ட்டை போட்டோகிராஃபிக்கு மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்க்கு இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கிடையாது. ஜஸ்ட் போட்டோ எடுக்கும்போது மட்டும் தான் இந்த OIS கான சப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த
வகையில் ஃபோட்டோகிராஃபி இன்னும் பெட்டராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். நைட் டைம் ஃபோட்டோகிராஃபிலாம் இன்னும் பிரைட்டாக இன்னும் வைப்ரண்டாக நமக்கு கிடைக்கும். பட் வீடியோகிராஃபி அந்த அளவுக்கு ஸ்டேபிளாலாம் இதில் நமக்கு கிடைக்காது. மற்றபடி இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு Mediatek Dimensity 920 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது பேக்கேஜாக ஒரு நல்ல பேக்கேஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரைசிங்கும் 6GB 128GB வேரியன்ட் 25,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணி இப்போதைக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரியல்மி கிட்ட இருந்து 25,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல ரியர் கேமரா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், ஏன்னா ஃபோட்டோகிராஃபி எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது கூடவே மொபைலில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்பெக்கும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டட் ஸ்பெக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரியல்மி கிட்ட இருந்து லேட்டஸ்டான ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்பெக் ஷீட் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோனாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரியல்மி கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.43 இன்ச்சஸ்க்கான Amoled Display 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக 4300 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு மெயினாக Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 25,000 பிரைஸ் செக்மெண்ட்ல இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர்ஃபுல் சிப் தான் அது இந்த சிப் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த சிப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். மற்றபடி கேமரா சென்ட்ரிக்கா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, பேக் சைடு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் ரியர் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோன் 6GB 128GB வேரியன்ட் 26,000 அப்படின்ற ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 25,000 இருந்து ஒரு 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. அப்படின்னாலும் ரியல்மி கிட்ட இருந்து ஒரு Snapdragon பவர்டு ஸ்மார்ட் ஃபோனாக வேணும், செல்ஃபி கேமரா பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், கேமிங் சென்ட்ரிக்காக ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்களாம் இந்த ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனை கன்சிடர் பண்ணலாம். ரியல்மி 9 Pro Plus விட இது கொஞ்சம் பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நான் செகண்ட் பிளேஸ்க்காக சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷவுமியுடைய Xiaomi 11i 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஷீட்னு பார்க்கும்போது டிஸ்பிளேல 6.67 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் Amoled Display 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக பேட்டரி கெப்பாசிட்டி 5160 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த Xiaomi கிட்ட இருந்து Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஷீட் எல்லாமே Xiaomi 11 இருக்கக்கூடிய அதே ஸ்பெக் ஷீட் தான். பட் ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் 120 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு 120 வாட்ஸ்க்கான அந்த ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னா நீங்கள் Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜுக்கு போகலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் Xiaomi 11i 5G ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதில் நமக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு Mediatek Dimensity 920 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது போக கேமராவுக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் ரியர் கேமரா 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற ஒரு 3 கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த Xiaomi 11i 5G ஸ்மார்ட் ஃபோனில் 6GB 128GB வேரியன்ட் 25,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் Xiaomi மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து 25,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் ஸ்பெக் ஷீட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனபிளான ஸ்பெக் ஷீட்டாக இருக்கு. ஒன்னே என்னன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன டிராபேக்காக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா IQ கிட்ட இருந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆயிருக்கக்கூடிய IQ Z6 Pro 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கூட நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவனும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தான். அண்ட் நம்ம சேனலில் கூட அன்பாக்சிங் வீடியோ நம்ம போட்டிருப்போம். நெக்ஸ்ட் கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ எல்லாமே அடுத்து 1 by 1 வரப்போகுது. டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு இருக்கேன், ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி முடிச்சதும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமிங் அண்ட் கேமரா ரிவ்யூ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. மற்றபடி இந்த IQ Z6 Pro 5G அப்படி என்ன ஸ்பெக் ஷீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.44 இன்ச்சஸ்ல Amoled Display 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக 4700 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 778G அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர்ஃபுல்லான சிப்செட் இவங்க பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையும் இருக்காது. மெயினாக கேமிங் சென்ட்ரிக்காகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல சூப்பரான ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அது போக கேமராவுக்கு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அண்ட் ரியர் கேமரா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இந்த IQ Z6 Pro 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனில் 6GB 128GB வேரியன்ட் 24,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த வகையில் 24,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கேமிங் சென்ட்ரிக்காக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த IQ Z6 Pro 5G கன்சிடர் பண்ணலாம். மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட இதில் கண்டிப்பாக ஒரு பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஓவரால் இன்றைக்கி வீடியோவில் 25,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்ற அந்த சாய்ஸை உங்களுக்கு கிளியராக ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ணியிருந்த இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நான் லிஸ்டிங் பண்ணியிருந்த இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுடைய ஃபேவரட், நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.